அடுத்ததாக இறைவனுடைய துணை இருந்தாதான் எந்த ஒரு செயலுமே சிறக்கும். இறைவனை வணங்கி குத்துவிளக்கு ஏற்றிடுவதற்காக நம்மளுடைய செல்லமான அம்மு அபிராமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கைது. ஹாய் ஹலோ பிளாக் டிவி வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்களும் சேர்ந்து நடத்தின அவார்ட் ஃபங்க்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க. குறிப்பாக ஆக்டர் அம்மு அபிராமி தான் குத்துவிளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட டீன்ஸ் படத்தில் நடித்த சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் குத்துவிளக்கு ஏற்ற சொன்னப்போ ஆக்டர் அம்மு அபிராமி என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு கிட்ஸ் ஏற்றட்டும், அதுக்கப்புறம் நான் ஏற்றுறேன்னு அவங்க பெருந்தன்மையாக சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட விஸ்காம் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி மிஸ் வளர்மதி அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ப்ளஸ் டாக்டர் ஜெயசீலன் அவரும் கலந்துக்கிட்டாங்க. எங்கள் மதிப்புக்குரிய திரு எஸ் ஜெயசீலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு திரையிடல் மற்றும் விருது விழாவிற்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் என் முதல் கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக வேல்ஸ் குழுமத்தின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கு என் முதன்மையான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் பிரீதா கே கணேஷ், வைஸ் பிரசிடென்ட் வேல்ஸ் எஜுகேஷனல் குரூப்ஸ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வு நடந்திருக்க சாத்தியமே இல்லை. மேலும் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் எஸ் வளர்மதி அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எனக்கும் எங்கள் மெய் சர்வதேச திரைப்பட விழா குழுவிற்கும் ஒரு சிறப்பான நாளாகும். அதற்கான காரணங்கள் பல. மேலும் மென்மேலும் சிறிய வருகை தந்துள்ள தேசிய விருதுகள் பெற்ற இயக்குநர்களான மதிப்புக்குரிய இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்களையும் மதிப்புக்குரிய இயக்குனர் திரு வசந்த பாலன் அவர்களையும் வரவேற்று என் வணக்கத்தையும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மெய் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்றது. இத்தருணத்தில் இந்த மாபெரும் நிகழ்வினை இத்தகைய பெரும் திறமைமிக்க நபர்கள் முன்னிலையில் நடத்துவதில் அளவற்ற மகிழ்ச்சி. உண்மையான படைப்புகளை தேர்ந்தெடுப்பதே எங்களின் முதன்மையான வேலையாக இருந்தது, இனிமேலும் இருக்கும். திரைப்பட விழா போட்டிகளில் பங்கேற்க திரைப்படங்கள் மட்டுமல்லாது எங்கள் குழுவே தங்களின் முயற்சியை கொண்டு பட்டி தொட்டி எங்கும் இருக்கும் சிறந்த படைப்புகளை கொண்டு வந்து பொது மக்கள் கூட்டத்தின் இடையே சேர்ப்பதே எங்கள் மெய் குழுமத்தின் ஒரு இலக்கு. பல்வேறு திட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் எங்கும் இல்லாத வண்ணம் உலக நாடுகளில் இருந்து எங்களின் விழாவிற்கு அனுப்பப்பட்ட திரைப்படங்களை முறையான அனுமதி பெற்று எங்களின் இணையதளத்தில் நீங்கள் எளிதில் கண்டுகளிக்கும் வகையிலான ஒரு முயற்சியினை துவங்கியுள்ளோம். இன்று விருது பெறும் அனைவரும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது இங்கு நின்று விடாமல் இன்னும் உலக அரங்குகளை நோக்கி உங்களுடைய படைப்புகள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் சார். அடுத்ததாக நமது வேல்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய விஸ்காம் டிபார்ட்மெண்டினுடைய பேராசிரியர் வளர்மதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் எங்களது சான்சலர் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள், ப்ரோ சான்சலர் ஆர்த்தி கணேஷ் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேல்ஸ் எஜுகேஷன் டாக்டர் பிரீதா கணேஷ் அவர்கள், எங்களது வைஸ் சான்சலர் ஸ்ரீமன் நாராயணன் சார், ப்ரோ வைஸ் சான்சலர் டாக்டர் பாஸ்கரன் சார், ரெஜிஸ்ட்ரர் டாக்டர் பி சரவணன் சார், அண்ட் எங்களுடைய அனிமேஷன் துறையின் தலைவர் திரு கலைசெல்வன் சார், then our department faculties and இந்த நிகழ்ச்சியின் கோஆர்டினேட்டர்ஸ் திரு மனோஜ் அவர்கள், டாக்டர் செந்தில்குமார் அவர்கள், எங்களது யூனிவர்சிட்டி சார்பாக இவர்கள் அனைவரையும் வரவேற்று அவார்ட் வின்னர்ஸ் ஒரு 15-16 பேர் அவர்களையும் என் மனமர வரவேற்கிறேன். Parthiban sir, a sweet surprise to this function. Sir, in fact, I challenged that you won't come today. Thank you so much, sir.
Just one thing I want to share about you. So பார்த்திபன் சாருடைய முதல் படம் புதிய பாதை, அது முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் சார். நான் பள்ளி பருவத்துல வந்த படம். அந்த படம் எந்த அளவு தாக்கத்தை எங்க ஜெனரேஷன் கொண்டு பண்ணுச்சுன்னு நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது அந்த காலத்துல நல்ல பையன் அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கும், அதை உடைச்சு எரிஞ்சது புதிய பாதை. அது அந்த மாதிரி அது வந்து நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸா அப்படின்றது நம்ம சொல்ல தேவையில்லை. பட் எ ஃபிலிம் ஹஸ் தட் மச் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது வந்து ஸோ புதிய பாதையில இருந்து சாருடைய ஒவ்வொரு படைப்பும் ஏதாவது ஒரு வகையில வித்தியாசமா இருக்கும். ஒத்த சிறப்பு. I don't think in the world cinema we have such a single character who can do in the whole film. எப்படி சார் அது அந்த டெக்னாலஜி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் இரவின் நிழல் ஆர்தர் வில்சன் சார் ஷேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து அதுல பாடுபட்டாங்க. அது மாதிரி அந்த படத்தோட பிகினிங்ல எத்தனை டேக்ஸ் நீங்க போனீங்க, சச் அது நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் வாய்ப்பே இல்லை சார். அந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுப்பதற்கு தமிழ் சினிமாவில் டீன்ஸ், எஸ் அடுத்த படம் டீன்ஸ். இன்ஃபேக்ட் I'm happy that 2 of my students உங்ககிட்ட அசோசியேட் பண்ணிருக்காங்க, பவித்ரா அண்ட் ஒன் மோர் ஸ்டூடெண்ட். அது எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல. ஸோ உங்களை ரொம்ப எனக்கு என்ன வார்த்தை ப்ரிப்பேர் பண்ணல சார், ஏன்னா நீங்க வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்ததுக்கு மிக மிக நன்றி. உங்களுடைய அந்த கலை நுணுக்கங்களையும் உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, அதை வருங்கால மாணவர்கள் கிட்ட நீங்க ஷேர் பண்ணி எங்களுடைய மாணவர்களை நீங்கள் அடுத்த ஜெனரேஷனையும் தயார் செய்யணும் அப்படின்னு நான் பணியோடு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் சார். உங்களுடைய இந்த மாதிரி விழா இல்லாமல் ஒரு பர்சனலி எங்க ஸ்டூடெண்டோட ஒரு கிளாஸ் மாதிரியும் நீங்க எடுக்கணும் சார், அது என்னுடைய இது. தென் வினோத், நான் ரொம்ப உச்சத்தில் பார்த்த ஒரு அதாவது முதல் படம் கூழாங்கல் இந்தியன் செக்ஷன்ல ஆஸ்கர் வரலையும் போன ஒரு படம், அமேசிங். ஒரே ஒரு சீன் பத்தி மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நாங்க சின்ன வயசுல அது விளையாடி இருக்கோம். அது எப்படி மேபி எல்லா கிராமங்களிலயும் அது காமன் போல இருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியை அந்த பையன் வச்சுட்டு அவங்க அப்பாவோட முதுகுல காமிச்சிட்டே போவான். அந்த சூடு பட்டு தாங்க முடியாது. இதை நாங்க விளையாட்டா செய்திருக்கோம். அது ஒரு காட்சியா வடிவமைச்சிருப்பாரு. என்னன்னா அந்த பையனுக்குள்ள இருக்கிற கிரட்ஜ் அவனால வெளியில சொல்ல முடியாது. அது வந்து என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணறோம் அப்படிங்கறத வந்து ஒரு காட்சி மொழியில அதை சொல்லியிருக்கிற அந்த விதம், அந்த சீன் வந்து இட்ஸ் லைக் அமேசிங். சோ மேலும் மேலும் பல உயரத்திற்கு நம்ம வினோத் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. மெய் இன்டர்நேஷனல் பிலிம் அண்ட் எம்டி சார் தங்களையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எங்கள் பல்கலைக்கழகத்தில் ஹோஸ்ட் செய்து எங்களுக்கும் இதில் ஒரு பங்கு அளித்தமைக்கு நன்றி சார், ரியலி. அண்ட் வினோத் சாருக்காக நாங்க ஒரு ஸ்பெஷலா வடிவமைச்சிருக்கோம் ஒரு கிஃப்ட், அது அந்த டைம்ல நான் சொல்றேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி மாணாக்கர்கள் இத்தனை பேர் வந்து நீங்க, ஏன்னா ஜென்ரலி வந்து ஒரு பாப்புலர் அந்த மாதிரி ஒரு பிக் பட்ஜெட் ஒரு ஃபேன்சி அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு செய்ய போறது எல்லாமே ஒரு கலைஞனுக்கான ஒரு இதுதான், அவங்களுக்கான ஒரு அவார்ட்ஸ் தான். ஸோ யாத்திசை டீம் எனக்கு நல்லா பர்சனலி தெரியும். அவங்க சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்ல இருந்து சாப்பாடு ப்ரொடக்ஷன் பாய்ல இருந்து ஆக்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த படத்துல. யாரும் அந்த இடத்துல வந்து நான் இந்த வேலை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லல. சோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞர்களுக்கான ஒரு விருது மெய் இன்டர்நேஷனல் செலக்ட் பண்ணிருக்கீங்க சார், மிக்க நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நடைபெறுகிறேன். தேங்க்யூ. அடுத்ததா நம்ம வந்து ஒரு மாபெரும் இயக்குனர், நடிகர், எப்படி சொல்றேன்னு தெரியல, நான் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். புதிய பாதையிலே பொண்டாட்டி தெய்வம் என சொல்வது சுகுமா சுமையா என உள்ளே வெளியே சிந்தித்து சரிகம பதவி பாடும் பிள்ளைகுட்டிக்காரராக எடுத்த படமெல்லாம் ஹவுஸ்ஃபுல் கொடுத்த இவன் குடிக்குள் மழை போல பச்சை குதிரை ஆட தெரியாத பச்சை குழந்தையாக இருந்தாலும் வித்தகன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என கலைப்பாய் கோடிட்டு இடங்களை எல்லாம் நிரப்ப ஒற்றை காலில் நிற்பவர் ஒத்தைக்கால் செருப்பு அளவு ஏழோடு. படைப்பாளர்கள் தொட்டு பார்க்க பயப்படும் படைப்புகளுக்கெல்லாம் இரவில் நிழலாய் என்றும் இளமையோடு தீசாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் டாக்டர் ஆர் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்ற இந்த ஹோஸ்ட் இப்படி பார்த்திபன் சாரை ஸ்பெஷலாக கூப்பிடுவாங்க நானே எதிர்பார்க்கல. இந்த ஈவெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாகவே பார்த்திபன் சார் எடுத்த எல்லா படத்தை பற்றியும் அழகாக கோர்வையாக சொல்லி
ஒவ்வொரு படத்தோட முக்கியத்துவத்தையும் சொல்லி பார்த்திபன் சாரே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு தான் இந்த ஸ்டேஜில் ஏறினாங்க. ஏன்னா அவங்கள அவ்வளோ அழகாக பாராட்டினாங்க. அந்த ஹியூஸ் உங்களை மாதிரி பார்த்திபன் சாரோட வித்தியாசமான ஸ்பீச்சை கேட்க நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த ஈவெண்ட்டை 2 பார்ட்டாக போடுவேன். கண்டிப்பாக பார்த்திபன் சாரோட ஸ்பீச் இருக்கும். அதில் அடுத்த எந்த கெஸ்ட் வராங்கன்றதை ஹோஸ்ட் சொல்லுவாங்க, நீங்களும் பாருங்கள். இருக்கை அளித்ததோடு தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் அன்பு அரியணை ஏறி அமர்ந்து அரமான் காவிய தலைவன் ஜெய் என திகட்டாத திரைப்படைப்புகளை தந்த இயக்குனர் வசந்தபாலன் அவர்களை அன்போடு மேடைகளுக்கின்றோம். ஹோஸ்ட் அடுத்ததாக வசந்தபாலன் சார் தான் வரப்போகிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கே செம ஷாக்கிங். சார் எங்கே இருந்தார், எப்படி வந்தார்னே தெரியாது. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். குறிப்பாக வெயில், அப்புறம் காவிய தலைவன், இந்த மாதிரி படங்கள் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும், உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அதனால் என்ன மாதிரி ஆட்களுக்கு அவரோட இந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வசந்தபாலன் சார் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். படைப்பாளிகள் இங்க வந்திருக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட அந்த படைப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போறோம். சோ வந்து ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இது ரொம்ப வித்தியாசமான நிகழ்வுன்னே சொல்லலாம். அப்படி என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஜமா அப்படின்னு ஒரு புது தமிழ் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டீமை ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்களோட சின்னதாக ஒரு டிஸ்கஷன் நடத்தினாங்க. இந்த டிஸ்கஷனில் யார் யார் கலந்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனர் திரு பாரி அவர்களும், அப்புறம் ஆக்டர் அம்மு அபிராமி, சேத்தன் சார் நம்ம எல்லாருக்குமே சீரியல்கள் மூலமாக நல்லாவே தெரிஞ்சவர். குறிப்பாக வெற்றிமாறன் சாரோட விடுதலை படத்தில் ரொம்ப குரூரமான ஒரு வில்லன் கேரக்டர் அழகாகவே ரொம்ப பர்ஃபார்மிங்காக பண்ணியிருப்பார். நம்ம எல்லாருக்குமே அந்த கேரக்டர் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலாகவே இருக்கும். அதை பற்றியுமே அவர் சொல்லியிருந்தார் இந்த விருது வழங்கும் விழாவில். ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி இந்த படத்தில் நான் நடித்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டீம் என்ன சொன்னாங்கன்றதை நெக்ஸ்ட் வர கிளிப்பில் நீங்களே பாருங்களேன். உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்ததுக்கான காரணம் என்ன சார், அதை சொல்லுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பா இங்க இருக்க என்னோட சீனியர் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். வசந்தபாலன் சாரோட காவிய தலைவன் பார்க்கும்போதும் சரி, வினோத் ப்ரோட கூழாங்கல், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு, மோர் ரூட்டட் இஸ் மோர் குளோபல் அப்படிங்கிறது. ஸோ அப்படி மோர் ரூட்டடா போலான்னும் போது என்னோட மண் சார்ந்த என்னோட ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸா இருக்க தெருக்கூத்து கலையை வந்து மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த படம் பண்ணதுக்கான காரணமா இருந்தது. இந்த படம் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, தெருக்கூத்து கலை வந்து அழிந்துட்டு வருது, அந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு கண்ணோட்டம் வந்து இங்க வர்றது மூலமாகவும் சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ்ல அப்படிலாம் இருக்கிறது. அதை தவிர்த்து வேற ஒரு விஷயங்களை காட்டணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அம்மு அபிராமி அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வசந்தபாலன் சார், பார்த்திபன் சார் அண்ட் வினோத் சார் ஃபார் கம்மிங். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி ஜமால நான் பார்த்தா இருக்குது. படம் வந்து லைக் இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்டோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கூத்து, தெருக்கூத்து இதெல்லாம் தான் இல்லையா, அவங்களுக்குலாம் ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதுக்காக ஒரு ஹானர் மாதிரி தான் எங்க படம். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் சச் அமேசிங் கிரியேஷன். அண்ட் சேத்தன் சார், பாரி சார், இளையராஜா சார், ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிக் நேம்ஸ்ல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறது நினைச்சேன். ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ சார். சேத்தன் சார், உங்களை வந்து எங்க ஃபேமிலியில ஒருத்தர நாங்க வந்து பாத்துட்டு இருந்தோம், எங்க அப்பா மாதிரி. இப்பெல்லாம் கொஞ்சம் டெரராவே பாக்குற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சார்? ஏதாவது பர்டிகுலர் ரீசன் வச்சிருக்கீங்களா? நான் காரணம் இல்ல, ஆக்சுவலா எல்லா மாதிரி ரோல்ஸ் பண்ணணுங்கிறதா ஒரு நடிகனுக்கு எப்பவுமே ஒரு ட்ரீமா இருக்கும். பட் எனக்கு என்னன்னு தெரியல, எப்பவுமே வந்து ஒரு சீரியஸ் சாஃப்டான கேரக்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெற்றிமாறன் தான் அதை வந்து பிரேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாரி படத்துல, ஜமா படத்துல இந்த மாதிரி ஒரு நீங்க சொன்ன மாதிரி டெரரான கேரக்டர் கொடுத்திருக்காரு. I hope I've lived up to his expectations. Thank you. Thank you Pari sir. Thank you team. ஒரு சூப்பரான படைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா அந்த படைப்பு வந்து மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மெயின் டீம் சார்பாகவும் வேல்ஸ் யுனிவர்சிட்டி சார்பாகவும் கேட்டுக்கிறோம். Thank you so much. Thank you for coming. சோ நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நீங்க.